நம்ம பெரிய குற்றமாக மார்க்கத்தில் சொல்லப்படக்கூடியது இணை கற்பித்தல். இந்த ஷிர்கை நியாயப்படுத்துவதற்காக வேண்டியும் தௌஹீதை தவறு என்று காட்டுவதற்காக வேண்டியும் ஷிர்கையே தௌஹீது என்று தௌஹீது என்று எப்படி எல்லாம் அவர்கள் நியாயப்படுத்தி பேசுகிறார்கள் என்பதை விளங்கி கொண்டால் நமக்கு பாரதூரமான நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய அந்த விஷயத்திலும் நம்மளை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதுல ஷிர்கை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறத பொறுத்த வரைக்கும் மனிதன் செய்கிற பாவத்திலே பெரிய பாவமாக இதான் நமக்கு சொல்லி தரப்படுகிறது. எப்படி சொல்லப்படுகிறது? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உலகது ஊஹிய இலைக்க வயலல்லதீன மின் கப்லிக, உனக்கும் முன்னர் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கும் சொல்லப்பட்ட ஒரே செய்தி என்னவென்றால் லயின் அஷ்ரக்த லயஹபதன் அமலுக, நீ அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தால் உன்னுடைய அமல் அழிஞ்சு விடும். ஷிர்க் வச்சுட்டாண்டு வைங்க, நம்ம தொழுகை வீணா போயிடும், நம்ம நோம்புக்கு மார்க் கிடையாது, நம்ம ஜக்காத்துக்கு மதிப்பு கிடையாது, எதுக்குமே வரவு வைக்கப்படாது அல்லாஹ்விடத்துல. அப்ப உல தக்கூன மினல் ஹாசிரின், நஷ்டவாளிகள் நீங்க ஆகி விடுவீர்கள் என்று 39வது அத்தியாயத்தில் 65 வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்னு கேட்டா, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அதை தவிர மற்ற பாவங்களை நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்று சொல்லி 4வது அத்தியாயத்தில் 48வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இணை கற்பிச்சபடி மூத்தா போயிட்டோம் என்றால் மன்னிப்பே கிடையாது, நரகம்தான், மீளவே முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், மை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறானோ சொர்க்கத்தை அல்லாஹ் அவனுக்கு ஹராமாக்கி விடுகிறான். அல்லாஹ்வுக்கு நம்ம இணை கற்பிச்சா சொர்க்கம் நமக்கு ஹராம், நுழைய முடியாது, அவனுடைய தங்குமிட நரகம்தான். இந்த அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாளரும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி 5வது அத்தியாயத்தில் 72வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒலவ் அஷ்ரகூல ஹபிதான்ஹும் மா கானூ யஅமலூன், நபிமார்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடுவார்களே, ஆனால் அவங்க செஞ்ச நல்லறங்கள்லாம் அழிஞ்சு நாசமாகிவிடும் என்று 6வது அத்தியாயத்தில் 88வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரையில், மகனே அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதே, இணை கற்பித்தல் தான் லுல்முன் அலீம், மிகப்பெரிய அநியாயம், அநியாயத்தில் பெரிய அநியாயம், அவ்வளவு பயங்கரமான பாரதூரமான நரகத்தையே நமக்கு நிரந்தரமாக்கக்கூடிய, சொர்க்கத்தை ஹராமாக்கக்கூடிய, படுபாதாளத்தில் தள்ளக்கூடிய ஒரு குற்றத்தை இன்றைக்கு இஸ்லாத்தில் இருக்கிற பல கூட்டம் அது சரி என்று சொல்கிறது. தர்காவில் வழிபடலாம், அவுளியாவை கும்பிடலாம், அவுளியாக்களுக்கு இன்னொன்ன பெரிய ஆற்றல்லாம் இருக்கிறது, இன்னும் அதுக்குரிய ஆதாரம், இந்த வசனத்தை பாருங்கள், இந்த ஹதீஸை பாருங்கள் என்று சொல்லி மக்கள்கிட்ட அந்த தர்காவுக்கு ஆள் பிடிக்கிற அளவுக்கு, நியாயப்படுத்துகிற அளவுக்கு செல்கிறார்கள்.